நல்லா இருக்குல்ல, செம்மையாக இருக்குது. வாங்க வாங்க வாங்க, ஏறி வாங்க. இது வந்து குருவாயூரில் இருக்க மாதிரியே இருக்குமா? கேரளா மாடல் கோயில். ஓஹோ, அதான் பகவதி அம்மன்னாலே அதானே. இது தீபாரதி 6:45 தான். சாயந்தரம் 4 மணிக்கு நட திறந்துடுறாங்கடி. 4 மணிக்கா? 4 மணிக்கு நட திறந்துடுறாங்க. இதை ஃபஸ்ட்டு கும்பிட்டு தான் போகணும் போல இருக்காங்க. வா, சரி வா. அம்மே சரணம், தேவி சரணம் சொல்லுங்கள். சூப்பர். என்னம்மா என்னம்மா, வாங்க 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 வாங்க, பார்த்து காலை வச்சு ஏறு. அவள் கரெக்டாக தான் ஏறி இருக்கா. அம்மா எப்படி வரணும்? இப்படி தான் வரணுமா? சில்லற இருக்கா சுமி, தரவா? ஏன் சுமி, வா சில்லற தரவா? உன்ட்ட இருக்கா? இந்த எங்கே இருக்குது? சைடு ஜிப்பில் இருக்கா? ஃப்ரண்ட்டா சைடா? சைடு தான். இந்தா வா, இங்கே வா. எங்கே இருக்கு? இந்த வெள்ளிக்கிழமை மதியம் எத்தனை மணிக்கு சேர்த்து போச்சு? இது கீழே விழுந்துச்சு. சரி, அடுத்த வாரம் வந்து போய்க்கலாம். 11 மணிக்கு இங்கே இருக்கு. 11 மணிக்கு அப்பா கையில் கொடு. வர சாமி. ஹை பனானா, தேங்க்யூ சொல்லணும். இது ஆகல் வடிக்கு. அதில் தேங்க்யூ சொல்லுங்கள். வாங்கிக்கோ. இது ஆகல் வடிக்கிறேன். அவளே எப்படி வடிக்க? இது கீழே இருக்கிறதெல்லாம் என்ன சாமி? கீழே இருக்கிறாங்களே, கீழே இருக்கிறதா? அது அம்மனோட ஸ்ரீவேலி பிம்பம்னு சொல்லுவாங்க. ஓ, நம்ம திருவிழா எல்லாமே வரும்போது, கோவில் பொங்கல் எல்லாம் வரும்போது பெரிய அம்மன் எடுத்துகிட்டு வெளிவரும். அதனால ஜீவதா எடுத்துருவாங்க. ஓஹோ, இந்த அம்மனை தான் தூக்கிட்டாங்க. சூப்பர். ஓகே. இது குருவாயூரில் இருக்க பகவதி அம்மன் மாதிரியாவா? ஆளுவா சொல்லுவாங்களே, ஆலப்புழாவில் இருக்கிற பகவதி அம்மன். ஓகே. மேலே வந்து ஓப்பனாக இருக்கும். மழை, காற்று, வெயில், மஞ்சள். வெக்காளியம்மன் கோயில் மாரி, திருச்சியில் இருக்க வெக்காளியம்மன் கோயில் மாரி. தெரியாதா? மேலே அவங்களுக்கு அப்படிதான். நம்ம காட்டுக்குள்ள எப்படி இருக்கும் அதே மாதிரி. ஓகே. இப்போ கிளாஸ் போட்டுருக்கேன். மழை வரும்போது ஓப்பன் பண்ணி விடுவாங்க. நம்ம மேலே மழை, வெயில், மஞ்சள், காற்று எல்லாமே வரும். சூப்பர். திருச்சியில் உறையூர் வெக்காளியம்மன் கோயில் இல்லை, பெருசாக அப்படியே ஓப்பனில் தான் இருக்கும். நம்ம பின்ன தராட்டா பின்ன കഴിക്കാം. ഇപ്പോൾ കഴിക്കാൻ നമ്മളെ നാട്ടിൽ ആലപ്പുഴയിൽ ഭയങ്കര ക്ഷേത്രം. അവിടെ ഭയങ്കര പൊങ്കാലയൊക്കെ ലക്ഷക്കണക്കിന് ലേഡീസ്. நாரி பூஜா அது வந்து டெம்பிள்கள் தான் அங்கே மெயின். அங்கே வந்து பெரிய விசேஷ நாளில் வந்து நாரி பூஜைன்னு வந்து பெரிய சாமி வந்து அவங்கள உட்கார வச்சு கிண்டியாலே பாதம் கழுவி விடும். அவ்வளோ ரெஸ்பெக்ட் பெண்கள்கிட்ட. சக்கலத்துக்காக നാരി പൂജ. കിലോമീറ്റർ കൂടുതൽ പൊങ്കാല
அது 1-2 பேர் இல்லை, லட்ச ஆள்கார் வருவாங்க பொங்கல். சூப்பர் சூப்பர் சூப்பர்ல, செமையாக இருக்கும். ஆ அக்கா என்ன வாயிலிடுறது? പേടിക്കാൻ പറ്റില്ല. പേടിയൊക്കെ മാറാണ് നമ്മൾ വരുന്നത്. എന്നെ കഴിക്കാലടാ, പിന്നെ എല്ലാം എൻ്റെ മേത്തൊക്കെ ആക്കോളൂ. ஃபர்ஸ்ட் டைம் எവിടെ? ஆமாம், நான் திருச்சி. திருச்சி. ഞങ്ങൾ വരും. இவங்க அடிக்க வருவாங்க. ഞങ്ങൾ പാലക്കാട്. பாலக்காடு. എൻ്റെ നാട് തൃശ്ശൂർ, ചേട്ടൻ പാലക്കാടാണ്. தேங்க்யூ சொல்லவே இல்லைல்ல, அவனை கொடுத்தாங்களே. ஐயோ எடு 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 இல்லத்தையும் எடுமா எடுமா. ഇടാൻ പറ്റില്ല, അതിന് വഴിക്ക് വിടാது. எடுத்துடணும்டா, எடுத்து போடணும். சாப்பிட தெரியுதுல்ல, வாங்குது. அங்கே ஓரமாக போட்டுக்கலாம், வை பையில் வச்சுக்கலாம். வா அங்கே புக் இருக்கா? அங்கே போட்டுக்கிறோம். தேங்க்யூ, ரொம்ப சந்தோஷம். வாங்கிக்கோம்மா, தீர்த்த வாங்கிக்கோ ஃபஸ்ட்டு. அங்கே ஒரு தேங்க்யூ அங்கிள் சொல்லுங்க. வாங்கிக்க கையில். வாழைப்பழம் மட்டும் வாங்கி சாப்பிட்றீங்க, பனானாவை அங்கே பாரு. சங்கில் கொடுக்குறாங்கடி, வாங்கிக்க குடி. வச்சுக்கோ, பயப்படுது. பாப்பாவுக்கு பாப்பா வாங்கிக்க. நீங்கள் வாங்கி கையில் வாங்கி கொடுத்து, இல்லைண்ணா கையில் வாங்கி கொடுத்துக்கிடு, அவ்வளோதான். அது நல்ல பிள்ளை, அது குட் கேர்ள். அது என்ன இருந்தாலும் கேட்டுக்கும். அதுதான் பயப்படுவா, அவள் தான் பயப்படுவோம். குங்குமம் எடுத்துக்கோ, துண்ணூறு வச்சுக்கோ. அவங்க சந்தனம் கொடுத்தாங்க. பேர் சொல்லுங்க. உங்கள் பேர் என்னம்மா? ஹர்ஷிதா. பேர் பரேடா. பாப்பா பேர் வந்து மேகவர்ஷினி. நீங்கள் மழையில் நிற்கிது சாமி, நீங்களா மேகவர்ஷினி அவங்க பேர். பாரா, சந்தனம் குங்குமம் பற்றியா அவங்க வச்சுக்கிட்டாங்க. நீ வச்சுக்கோ, ஐயாட்ட வச்சுக்கோ. எல்லாமே பாவா தான். வாவா வாவானா பாப்பா. சரி வாங்க வாங்க கும்பலாம். பை சொல்லுங்கம்மா, அதெல்லாம் சொல்லும். வச்சுக்கோ மேலே. அவளுக்கு வச்சுடு, அவளுக்கு வச்சுடு. அவள் நெத்தியில் இல்லை, வச்சுடு. அதெல்லாம் காமிச்சிக்குது, அவங்கள்ட்ட பயப்படுது. தேங்க்யூ. வாங்க, நாங்கள் சோட்டானிக்கரை அம்மன் போனோம். ஆமாம், சோட்டானிக்கரையில் இருக்கிறது என்ன அம்மன்? அது பகவதி தான். அந்த கோயிலுக்கு போனோம், பகவதி அம்மனுக்கு. சூப்பராக இருந்துச்சு கோயில். நல்லா ஃபுல்லாக 12 மணிக்கிட்ட ஃபுல்லாக சுற்றி நல்லா வந்தோம். கிடுக்கிடுன்னு துர்கா. உள்ளுக்குள்ளே வந்து இன்னும் 2 கோயிலெலாம் இருந்துச்சு சாமி, அதையும் பார்த்துட்டு வந்தோம். சோட்டானிக்கரை போயிட்டு இருந்தோம் லாஸ்ட் டைம். ഈ തൃശ്ശൂർ വന്ന് വടക്കുന്നാഥ ക്ഷേത്രം, പിന്നെ കൂടൽമാണിക്യം, പിന്നെ ഗുരുവായൂർ, അതുപോലെ തന്നെ ഉപ്പയാറ് ക്ഷേത്രം. சூப்பர், நல்லா திருப்தியாக இருந்துச்சு எனக்கு. அதான் பகவதி சோட்டானிக்கரை அம்மன் பார்த்துட்டு வந்தோமே அப்படின்னு நான் யோசித்தேன். சோட்டானிக்கரை அம்மன் போயிட்டு வந்தோம். இப்போ ஒரு 1 மந்த் ஆகும். எர்ணாகுளம் அங்கே தான் போயிட்டு வந்தோம். போய் அப்போ தான் சாமி கும்பிட்டு வந்தோம். வாங்க, எங்கே அங்கே போகிறீங்க? ஒடியாங்க. இல்லை பசங்க அங்கே போகுதுங்க, வாங்க அண்ணன். அவரும் இன்னொரு கோயிலில் கல்யாணம் நடந்துச்சு, இந்த ஆலுவாவிலே ஒரு கிருஷ்ணர் கோயில். அங்கே அவரும் நல்லா சொன்னார். இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா அது மாதிரி சூப்பராக சைடில் நிறைய கிருஷ்ணர் கோயிலில். உங்கள் இதில் வந்து கல்யாணம் பண்ணால் கோயிலுக்குள்ளே கல்யாணம் பண்ணுற வரைக்கும் வெளியில் இருக்கணுமா? கல்யாணம் உள்ளார வரக்கூடாதா? எங்களுக்கு அது புதிய தகவலாக இருந்துச்சு. அதே மாதிரி 7 மாதம் ப்ரெக்னென்ட்டாக இருந்தால் உள்ளவர். அது பொதுவாக. ஆனால் நாங்கள் மலை ஏறக்கூடாது சொல்லுவோம், ஆனால் நீங்கள் கோயிலுக்குள்ளே போகக்கூடாது சொல்கிறீங்க. ஆமாம். 1 வயசுக்குள்ளே கிடையாது, 10 மாதம் வரைக்கும் சாப்பாடு விட்றவர். சாதம் ஊட்டாங்க. அது வரைக்கும் அவங்களும் சாமி தான். சாப்பாடு ஊட்டும் போது எச்சில் ஆகிடும். சாப்பாடு விட்ற குழந்தை உள்ளார கூடாதா? சாப்பாடு ஊட்டுறதுக்கு முன்னாடி குழந்தை சாதம் ஊட்டுறதுக்கு முன்னாடியே 6 மாதம் நம்ம ஊட்டுறாங்க, சோறு ஊட்ட போவாங்க. ஆமாம், உள்ள வரக்கூடாது. இவ்வளவு வந்து வெளியே தான் வச்சிருந்தேன். 6 மாதம் வரைக்கும் வரக்கூடாதா? 6 மாதம் இல்லை, சாப்பாடு எப்போ ஊட்டுறாங்க ஊட்டுவாங்க. முன்னாடி வரக்கூடாது. அதுக்கு அவங்களும் கடவுள். சூப்பர். அப்போ இந்த அம்மனை அவங்கள கும்பிடுவாங்க. ஆமாம். எனக்கு புதிய தகவலாக இருக்குது. அது எச்சில் ஆகிடும் சாப்பாடு ஊட்டமா, மனிதனாக மாறுவாங்க, அப்புறம் உள்ள வரலாம். சூப்பர். மாதிரி அம்மா வயிற்றுல 7 மாதம் ஆகினா அவன் உருவாகிடும். ஆமாம். ஓஹோ, அதுக்கு ரீசன் அதுதான். பத்தியா செல்லக்குட்டி, வாங்க போலாம்.
வாங்க, கையெல்லாம் கழுவக்கூடாது. ஓ, நீ பனானா சாப்பிட்டியா? கழுவி தான் ஆகணும். பிள்ளையார் இருக்கார். இதுதான் வந்து கோபுரம். பிள்ளையார் இருக்கார் இங்கே. நல்லா அருமையான ஒரு பிள்ளையார். அதாவது இது என்னத்தில் போட்டிருக்காங்க அப்படின்னா, பாருங்கள், நீங்களே கண்டுபிடிச்சிங்க இது எதில் செஞ்சுருக்காங்கன்னு. பார்க்குறவங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். தேங்க்யூ. எவ்வளோ நீங்கள் யார் நிறைய போட்டிருக்காங்க. ஆன்மீகம் இல்லாமலேயே நீங்கள் வாழ முடியும், ஆனால் வாழ்க்கையில் உண்மையான அமைதியையும் ஆனந்தத்தையும் காண முடியாது. நல்லா இருக்குது. பக்தி யுகமாக எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்குது. அவ்வளோ நல்லா இருக்குது. உண்மையாகவே ஆலயம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதெல்லாம் தங்கத்தாலேயே செஞ்சுருக்காங்களான்னு நினைக்கிறேன் நான். கோபுரத்தை பாருங்கள், சூப்பராக இருக்குது. செம்மையாக இருக்குது. ஆஹா, என்னம்மா தெரியுதா? செம்மையாக இருக்குது. வாங்க வாங்க, பாருங்கள் பாருங்கள், வாங்க வாங்க. சூப்பராக இருக்குது. தெளிவாக எடுத்திருக்கேன், அழகாக எடுத்திருக்கேன். அவங்களும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஆலையெல்லாம் வந்து பார்த்தா பக்தி பாடல்களும் ஒழிச்சிட்ருக்கு இங்கே. ரொம்ப நல்லா இருக்குது, சிறப்பாக இருக்குது. இவ்வளோ தூரம் காமிச்சியேம்மா, நீ ஏம்மா ஒன்றே காமிக்கல அப்படின்னு சொல்லாதீங்க. இருங்க, இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்காங்கல்ல தெய்வங்கள் எல்லாருமே. இப்போது ஹாய். இங்கே வந்து என்னென்னா, இது என்ன ஊர்? கோயம்புத்தூரில் இருகூர் பக்கத்தில் பட்டண பிரிவா ஏதோ ஒரு ஊர் பேர், ஆர்விஎஸ். அது பக்கத்தில் இருக்க என்ன கோயிலுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா, சித்திவா என்ன கோயிலுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பகவதி அம்மன். இது ஒரு பகவதி அம்மன் தான். இந்த கோயிலுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். நாங்கன்னா யார் யாருன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஆமாங்க, இதை வராங்க பாருங்கள், குழந்தையோட வரப்போகிறாங்க. குட்டீஸு. ஏய், இங்கே வா, அங்கே போகக்கூடாது. பற்றியா விழுந்திருப்பா. இங்கே வா வா, போகக்கூடாது, வா. இந்தாம்மா, இது என்ன இப்படி பாரு, ஓப்பன் பண்ணி பாரு. அப்படியே ஆன்ல தான் இருக்குது வீடியோ. அப்படியே காமி. சரி, எல்லோரும் அழகாக பார்த்துட்ருக்கீங்க இல்லையா? சூப்பரான ஒரு இப்போ நான் தான் என் பக்கம் தான் வச்சுருக்கேன். முதல்ல உங்கள் பக்கம்லாம் வச்சுருந்தேன். நான் என்னையே தெரியும்ல. பாப்பா கையை பிடிச்சிருவா, தூக்கி பாரு. ஹாய், எப்படி இருக்குது? ரொம்ப சிறப்பாக இருக்கும், அமைதியாக இருக்கா, ரொம்ப நல்லாயிருக்கு. உங்களுக்கெல்லாம் இந்த கோயில் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். இப்போ அப்படியே பாப்பாலாம் பார்க்கலாம். ஹாய் சொல்லுங்கள். ஹாய். இங்கே பாருங்கள், இந்த குட்டியை விளையாடுது பாருங்களேன். அது இந்த கட்டத்தை பார்த்து விளையாடுது. நல்லா இருக்குல்ல கோயிலெலாம்? பாருங்கள் எல்லோரும். தேங்க்யூ ஸோ மச். பை. ஆஹா, ஐயப்பன் பார்த்தீங்களா? குட்டி ஐயப்பன். கும்பிடுமா, சாமி கும்பிடுங்க. ஓகே, அவ்வளோதான். வாங்க. இங்கே வாங்க. இல்லை, அது நாகத்துக்காக இருக்காங்க. ஆமாம், நாகம் நல்லா இருக்குல்ல, செம்மையாக இருக்குது. பகவதி அம்மாவே, வாங்க. கையில் இருக்கக்கூடாது. ஓடி. பாடுறா, இதுக்கு மட்டும் இப்போ போட்டு காமிக்க தெரியுது பேச. வாங்க. இவங்க என்ன சாமிமா? என்ன சாமி? அங்கே போகக்கூடாது. இங்கே வா. ஓம் நம சிவாயன்னு போட்டிருக்காங்கண்ணா. சிவனா? ஆமாம்மா, சிவன். ஓம் நம சிவாயன்னு போட்டிருக்காங்க பாரு இந்த குடத்தில். சிவன் தான் கையை எப்படி வச்சுருக்காரு பாரு. வாங்க. சுற்றி வரலாம், வாங்க. சூப்பராக இருக்குடி, ஆடி தங்கம். வாங்க. என்ன
இங்கே தொட்டு கும்பிடுமா. இங்கே பாரு, இதில் விபூதி எடுத்து வச்சுட்டு போ. விபூதி எடுத்துக்கோ, இங்கே விபூதி வச்சுருக்காங்க பாரு.